சோம்பேறி மாடு ட்ரையல் ரூம் போய் போட்டு சோம்பேறி மாடு. பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா வருது. எப்படி சொல்றாங்க? ஃபுல் மேக்ஸி என்னடி போட்டுக்கிற ஃபுல்லா இத போட்டுக்கலாம். ரொம்ப அர்ஜென்ட்ங்க வாங்கி டீ கடாயி. ஆனா சூப்பரா இருக்குல, செம்மையா இருக்கு. ஓ ஐயோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் கிளம்புறோம். அரிதா வந்துட்டே இருக்கு மக்களே. அரிதா கூட ஒரு கேர்ள்ஸ் டே அவுட் மாதிரி நாங்க வந்து பிளான் பண்ணுவோம். நம்ம என்ன வாங்க போறோம், எங்க போறோம் எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, ஸோ குட் மார்னிங் இல்லை, குட் ஆஃப்டர்நூன் இல்லை, இது என்ன டைம்னே தெரில. 11:30 ஆகுது டைம். நம்ம வந்து ஃபுல்லாக கிளம்பி ரெடியாக இருக்கும் நம்ம வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு. ஹரிதா வந்து ஆன் த வேல இருந்துட்டு இருக்கு. ஸோ லக்கி ஸ்கூலுக்கு போயிடுச்சு. லக்கிக்கு இன்னைக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் டே. ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோ பார்த்து வந்துருப்பீங்க. ஸோ லக்கி வந்து 12:30 தான் வரும். சருக்கும் அப்படியே ஒர்க்குக்கு போயிடுச்சு. ஸோ லக்கியை பிக்கப் பண்ணிட்டு 12:30 நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சருக்கு சொல்லிச்சு. இப்போ நம்ம மட்டும் என்ன பண்ண போறோம்னா, எஸ்கேப் ஆகிட போகிறோம். அவங்க வரதுக்குள்ளே நம்ம போயிட்டு வர முடியாது, ஏன்னா 11:30 தான் ஆகுது. இப்போ நம்ம வந்து 2-3 o'clock ஆயிடும். லக்கியை கூட்டு வந்துட்டு லக்கிய சாப்பாடு வச்சு தூங்க வச்சிருன்னு சொல்லிட்டு சருக்கு சொல்லியிருக்கு. அதுக்கு எப்படியோ பார்த்துப்போம் மக்களே, நம்ம எப்படியோ பயப்பட வேண்டாம். சரி ஓகே, நம்ம வந்து ஹரிதா வந்த அப்புறம் அப்படியே நம்ம கிளம்பலாம். எவ்வளவு நேரம் ஆகும் உனக்கு வரதுக்கு? நான் கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிளான் 10:30 பண்ணோம் மக்களே. 11 ஆச்சு, இப்போ 11:30 ஆச்சு, இப்போ 12 o'clock ஆக போகுது. 5 minutes தான் ஹரிதா இங்க வர்றதுக்கு. ஆனா 5 minutes அந்த அம்மா 15 minutes தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஹங்கிரி ஆயிடுச்சு. அதனால நம்ம வந்து ஃபாஸ்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து யோசிச்சேன். ஆக்சுவலா நான் வந்து இப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல இருந்துட்டு இருக்கேன். ஆஃப்டர்நூன் 12 இருந்து நைட் 8 o'clock வரைக்கும் சாப்பிட்றேன். அப்புறம் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா இப்போ ரொம்ப ஹங்கிரியா இருக்கா. நான் நினைச்சேன் போயிட்டு வந்துட்டு ஒரு 1 o'clock போல லஞ்ச் சாப்பிடலாம். ஏன்னா லஞ்ச் வந்து சருக்கு ரெடி பண்ணிச்சு காலையிலேயே. சாப்பிடலாம்னு நினைச்சேன், பட் அன்பார்ச்சுனேட்லி இங்கே வந்து லேட் ஆயிடுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் நட்ஸ் சாப்பிட்டுட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து கிளம்ப போறோம். அடுத்த ஃபோன் பண்ணி இது ஆக்சுவலி நான் வந்து அமேசான்ல இருந்தா மக்களை வாங்கினேன். சூப்பரா இருக்கு. ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் நட்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணலாம், ரொம்ப நல்லதுன்னு படித்தேன். எப்பவுமே நட்ஸ் வச்சுலாம் பிரேக் பண்ண மாட்டேன். நார்மலாக சுடு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். இந்த வாட்டி கொஞ்சம் டயட்லலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். டயட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆன அப்புறம் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதோட லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். முக்கியமாக இந்த டப்பாக்கு நான் வாங்கின ரீசனே இந்த பம்கின் சீட்ஸும் சன்ஃப்ளவர் சீட்ஸ். ஸோ பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக வருதுன்னா இது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது தனித்தனியாக வச்சா சாப்பிடவே மாட்டேன். ஒன்னொன்று தேடி அப்படியே விட்டு ஒரே டப்பாவில் போட்டோம்னா உண்மையாகவே நம்ம எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில போட்டுக்கலாம். கேஷ்யூ நான் வந்து சாப்பிட மாட்டேன், ஏன்னா வெயிட் கெயின். வால்நட் மட்டும் ஒண்ணு பிரெயினா இருக்கிறதுக்கு வால்நட் சரிப்படும். 1 spoon ஆஃப் பம்கின் சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ். நெக்ஸ்ட் ஃபிக் மக்களே, ஊற வச்ச ஃபிக். ஜஸ்ட் அப்படியே தண்ணியில போட்டு நல்லாவே இல்லை. எப்பவுமே ஃபாஸ்டிங் அப்ப நான் நட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு வெயிட் கெயின் ஆகும். ஆனா இந்த வாட்டி சரி நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியா கெயின் ஆகாம கம்மியாகாம அப்படியே ஒரு மாதிரி பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன். பட் ஓகே பார்க்கலாம். நமக்கு வெயிட் குறையில இல்ல கெயின் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து நட்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே மக்களே, ஸோ இதான் நம்மளோட டுடேஸ் லஞ்ச். மஷ்ரூம் பிரிஞ்சி, மஷ்ரூம் தொக்கு அண்ட் பாயில் எக். சாப்பாடை பார்த்த உடனே நைட்டு ஃபுல்லா சாப்பிடல, மார்னிங் ஃபுல்லா சாப்பிடல, பட் ஃபுட்டு பார்த்து அந்த ஸ்மெல் பார்த்தோன்னா ரொம்ப சாப்பிடணும் அந்த மாதிரி கிரேவ் ஆகுது. வேற மாதிரி இருக்கு. நம்மள கல்யாணம் பண்றது கூப்பிட்டு வச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக சமைக்குது. நான் வந்து ரைஸ் எடுக்க மாட்டேன். முன்னாடிலாம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது டயட் இருக்கும்போது ரைஸை டோட்டலாக கட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து ரைஸ் சாப்பிட்டுட்டே குறைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. சரி ஓகே மக்களே, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணலாம். எப்போ ஹரிதா வருதோ அப்போ தான் கிளம்ப முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வந்துடுறேன்ட்டு 10 மணிலேருந்து காலையில் அது கூட ஓகே மகளே. ஸோ வந்துடுறேன் கீழே வான்னு சொல்லி ஒரு 20 நிமிஷமா நான் கீழே நிற்கிறேன். இன்னும் ஆளுக்காக அங்கே போய் பாட்ட வரலன்னா என்ன பண்ணுவேன்? அது இருக்கு. ஓகே மக்களே, ஃபைனலாக எங்களுக்கான பயணத்தை தொடங்குறதுக்கு ஒரு வாகனம் வந்துடுச்சு. நாங்கள் அதனால லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம வந்து ஷாப்பிங்க்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா போரூர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு இப்போ நம்ம ஷாப்பிங் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா ஹரிதாக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வியர்ஸ், கொஞ்சம் மெட்டர்னிட்டி வியர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த உடனே சூடாக ஒரு காஃபியை போட்டுட்டு ஷாப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு அப்படியே லக்கிக்கும் கொஞ்சம் ஏதாவது வாங்கணும். லக்கி ஆக்சுவலி வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்கூல்லேருந்து. ஓகே மக்களே, ஷாப்பிங்லாம் அப்படியே உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். சோம்பேறி மாடு ட்ரையல் ரூம் போய் போட்டு சோம்பேறி மாடு கரெக்டாக போதும். சண்டைக்கு வர போகிறாங்க. கரெக்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால்
வேணா ட்ரையல் பார்த்து. ஆனா இது ஃபீடிங் எப்படி சொல்றாங்க? டோர் கே ஜிப். ஓ இங்க இருக்கா? ஆனா 1400 போட்டுருக்கு. நிஜமாலே இது பர்ஃபெக்ட். ஷால் லென்த் மட்டும் எப்படி இருக்குன்னு பாரு. இது நல்ல பெருசா தான் இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. 3XLன்றது போதும், வேணா ட்ரையல் கூட பாத்துக்கோ. இல்ல லென்த்தா இருக்கா? லென்த்தா இருந்தா போதும். வந்துட்டாங்க ஆள் போட்டு பாக்குறேன்னு எரும மாடி. ஓகே நன்றி. ரொம்ப அர்ஜென்ட்ங்க வாங்கிடுவா. ரொம்ப டைட்லாம் இல்ல. இதுக்கு மேல நல்ல லூசா இருக்கு. நீ லைட்டா புடிச்சுக்கோ, நாளைக்கு போட்டு போ. 3Xல உனக்கு இவ்வளவு லூசா இருக்கா? நீ இவ்வளோ ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டோம்னு நினைக்காதீங்க. இவ்வளோ ட்ரெஸ் இப்போ ட்ரையலுக்கு போகுது. ட்ரையலுக்கு போயிட்டு ஏதாவது 1-2 நம்ம ஃபைனல் பண்ண போகிறோம். ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம வந்து ட்ரெஸ்ஸு வாங்கியாச்சு. 5 ட்ரெஸ்ஸில் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் அப்ரூவ் ஆச்சு. ஸோ அடுத்து நம்ம வந்து பேக் வாங்க போகிறோம். அப்படியே பேகு, கம்பல் அதெல்லாம் வாங்க போகிறோம். அதனால நம்ம கீழ் ஃப்ளோருக்கு போகலாம். 500லாம் அதிகம், 200 ஓகே தான். இது எவ்வளோ? 278. ஓகே, இது நைஸ். என்ன வாங்கிக்கோ. இந்த மாதிரி தான் வரும். நான் வச்சு மாதிரி டீ கிளச்சா வரும். ஆனா சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. ஜொலிக்கிறது தெரியுமா வீடியோல. முன்னாடி ஒரு ரோஸ் கோல்டு இருக்கு, அது வேணா ட்ரை பண்றியா? உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. ரோஸ் கோல்டு நல்லா இருக்கு. ஆனா நீ வாங்குனது கொஞ்சம் கிராண்டா இருக்கு. நல்லா இருக்கு. இது நல்லா இல்ல. ஸ்டிச்சிங் நல்லா. அப்ப வெச்சிருவேன். நான் வெச்சிரேன். ஏன்னா அதே காசு தான், 200 ரூபாய் தான். காமிங்க சன், மை சன் எங்கடா இருக்கு? லக்கி அதிஷ்டா கட்டி. அச்சோ, ஜூஸ் ஆடி தங்கம். அம்மா வந்து போட்டு கொடுக்குறேன், ஓகேவா? நான் அப்பாவை போட சொன்னேன், போட்டு கொடுக்கலையா ஜூஸ்? அம்மா போட்டு கொடுக்குறேன். இரு, என் பக்கத்துல யாரு இருக்கா பாத்தியா? காட்ரி, மூஞ்ச காட்ரி. யாரு? சித்திக்கிட்ட போன மாண்டி ஆரம்பிச்சிச்சு. முன்னாடி வரணுமா? ஐயோ கடவுளே, குழந்தைய பத்தி. ஓகே மாமா, என்ஜாய். பை பை. லக்கி நான் கூட்டு வரேன். சித்தியை வீட்டுக்கு தான் கூட்டு வரேன். சித்தி உனக்கு தாண்டி gift. இங்க பாரு லக்கி. சித்தி பாரு, இங்க பாரு. சித்தி உனக்கு பொம்மை வாங்க வந்தேன். பொம்மை வாங்கிட்டு வரேன். ஓகே சித்தி, பாப்பாக்கு தான் பொம்மை வாங்க தான் வந்தேன். அங்கதான் வந்தேன். பாப்பா பார்க்க தான் பொம்மை வாங்க தான் வந்தேன். வந்துட்டு பொம்மை வாங்கிட்டு வரேன். How's your day? குட்டா? அம்மா கேட்டியா? கேட்டிருக்க மாட்டேன், தெரியுது பார்த்தாலே. எங்க மொட்டை தூங்கிச்சா? ஆறு வந்திருக்கா லக்கி பாக்க. ஏன் தங்க அழுதியா? அப்போ கூட பண்ணாம தூங்க வச்சுட்டாரா? இந்த கண்ணை மூடி கையணிட்டு இது எல்லாமே அதுக்குதானா? என்னமா வாங்கியிருக்கான் சித்தி பாப்பிக்கு? எடுத்து பாரு, போர்டு வாங்கியிருக்காங்க. எத்தனை கிரையானு? வீடு ஃபுல்லா கிரையான் தான். இந்த பாருங்க பாரு, அம்மா சொல்ற கேளு. அந்த கிரையானை தொலைச்சிட்டோன்னா இதோட உனக்கு கிரையானே இல்லை. வாட்ஸ் தட்? ஓகே மக்களே, உச்சக்கட்ட உறக்கத்துக்கு போயிட்டு நான் வந்து வேக்கப் ஆயாச்சு. ஸோ லக்கி வந்து உங்க சித்தி சித்தப்பா கூட எஸ்கேப் ஆயிடுச்சு. யாருக்கும் வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ சோலோவாக தான் இருக்கோம். சரவணா ஸ்டோர்ல என்னென்ன வாங்கணும்னு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இன்னைக்கு ஃபுல் டே ஷாப்பிங். சரவணா ஸ்டோர் போயிட்டு அப்படியே மேக்ஸ் போயிட்டு அப்படியே பக்கத்துல ஜூடியோ போயிட்டு இவ்வளோ பிளான் நாங்கள் வச்சிருந்தோம். பட் எல்லாமே ஒரே வீடியோ கால் டெஸ்ட்ரைவ் பண்ணிடுச்சு மக்களே. ஏன்னா நாங்கள் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்புறம் லக்கிக்கு நான் தான் வீடியோ கால் பண்ணேன். சரி சாப்பிட்டுச்சா என்ன பண்ண? ஏன்னா லக்கி காலையில ஜூஸ் கேட்டுச்சு, அதை நான் போட்டு வைக்கலையா? சரி போட்டு கொடுத்தானா என்னன்னு தெரியல, என்ன பண்றது லக்கி தெரியலையே. அப்புறம் இன்னைக்கு மிக்ஸ் மேட்ச் டே வேற லக்கி ஸ்கூல்ல. என்ன பண்ணுச்சு ஸ்கூல்லன்னு கேட்கலான்னு நான் கால் பண்ண மக்களே. என்ன பாக்குற வரைக்கும் கம்முன்னு தான் இருந்தது லக்கி. திருப்பி அவங்க சித்தியை காமிச்சது ஒரு தப்புன்னு செம்ம அழுக ஆரம்பிச்சிச்சு. அது கொஞ்சம் காம் ஆயிட்டு இந்த சைட் பார்த்தா எங்க சித்தி ஒரே ஃபீலிங்ஸ். லக்கி அழுகுது. நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னு அது தப்பா நினைச்சுக்கோ, அது ஃபீல் பண்ணோம். நம்ம சித்தி கூட நம்மள ஏமாத்திடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துச்சு வீட்டுக்கு. அப்படியே ஷாப்பிங்கை வந்து பண்ண வரைக்கும் என் பண்ணிட்டு நாங்க ஸ்பீடா வீட்டுக்கு ஓடி வந்துட்டோம் லக்கியை பார்க்கலான்னு. பட் வீட்டுக்கு வந்து பார்த்தா லக்கி தூங்கிட்டு இருந்தது. 1 hour கழிச்சு தான் வேக்கப்பே ஆச்சு நாங்க வந்த அப்புறம் கிளம்பி போயிடுச்சு மக்களே. அவங்க சித்தப்பா கூட நான் பாய் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே நாங்க ஃபர்ஸ்ட் லக்கிக்கு 2 டிஷர்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து அரிதாக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். அரிதா வந்து 2 ட்ரெஸ், ஒரு ஆரஞ்சு ட்ரெஸ் ஒன்று வந்திருக்கும், அப்புறம் ஒரு ப்ளூ ட்ரெஸ் போட்டு பார்த்துருக்கோம். ஸோ 2 ட்ரெஸ் வந்து வாங்குச்சு, ஃபீடிங் இருக்க மாதிரி வாங்குச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் சாரீலாம் எடுக்கல, ஏன்னா நம்ம வீட்டில் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. இதுக்கு தான் நாங்கள் போனோம். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு எதுவும் பண்ண முடியல. இன்னொரு நாள் நம்ம வந்து பிளான்
பிளான் பண்ணி போனோம். லக்கிக்கு வந்து இந்த டிஷர்ட் எடுத்தேன். இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 271 இதுல போட்டிருக்கு. ஆனா நாங்க அவ்வளவு காசு கொடுத்து வாங்கலையே. 180 rupees மக்களே. செகண்ட் வந்து இந்த டிஷர்ட் மக்களே, இதோட காஸ்ட்டுமே 180 rupees. சேம் தான் ரெண்டுமே. இது வந்து 130 தான், ரொம்ப கம்மி இது. ஸோ இது ரெண்டு தான் நம்ம வந்து லக்கிக்கு எடுத்தோம். அப்புறம் எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். இதுதான் மக்களே மேக்ஸி, ஃபுல் மேக்ஸி. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கீழே இந்த மாதிரி பார்டர் வச்சு வரும், மேல வந்து இப்படி வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐ திங்க் 911 rupees. 1000 rupeesக்கு 90 rupees கம்மி. ஆனா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. முக்கியமா இது வந்து ஃபுல் மேக்ஸி, பின்னாடி வந்து நாட்டுமே கொடுத்துருந்தது. எனக்கு எப்பவுமே ஃபுல் மேக்ஸி போடுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலா இருந்துச்சு, அதனால இதை நான் ஒன்று எடுத்தாச்சு. இவ்வளவுதான் மக்களே நமக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணது. அப்புறம் ஹரிதாக்கு 2 ட்ரெஸ். அதுக்கப்புறம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல, வீட்டுக்கு வந்துட்டோம். லக்கிக்கு மட்டும் கொஞ்சம் டாய்ஸ், போர்டு, அப்புறம் இந்த பென்சில் வைக்கிறதுக்கு ஒரு டப்பா மாதிரிலாம் வாங்கினாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு லக்கி இப்போ விளையாடணுன்ட்டு. அப்புறம் நம்ம சமையல் திறமையை வளர்க்கறதுக்கு, அப்படியே சமையல் திறமைன்னு சொல்ல முடியாது, லக்கிக்காக கொஞ்சம் திங்ஸ் நான் ஆன்லைன்ல இருந்து வாங்கியிருந்தேன் மக்கள். அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் வீடியோல காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிரிங்கிள் கட்டர் நல்லா ஷார்ப்பா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸோ இதுக்கு மேல ஒரு மூடியும் கொடுக்குறாங்க. ஆனியன்லாம் கட் பண்ணலான்னு போட்டிருக்கு, பட் நான் அதுக்காக இது வாங்கல. நான் வந்து இது ஆப்பிள் அப்புறம் கேரட் ஸ்டீம் பண்ணி கொடுப்பேன் லக்கி. அதெல்லாம் கட் பண்ணும்போது டிசைனா வருது. அந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குமே ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் லக்கிக்கு வந்து ஸ்பூன் செட் வாங்கின மக்களே. இதுல வந்து 4 ஸ்பூன் செட் இருந்துச்சு. ஒரு ஸ்பூன் செட் வந்து லக்கி இன்னைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு இப்போ வாஷிங்ல போட்டு வச்சிருக்காங்க. இதுல விஷயம் என்னன்னா, இங்க வந்து யூனிகார்ன் மாதிரி வருது. இது ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. 2 ஃபோக் வருது, 2 இந்த மாதிரி பிக் ஸ்பூன். இதை நான் டேக் பண்றேன், வேணா நீங்க வாங்கிக்கோங்க. குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமா ஏதோ புது ஸ்பூன்னு நினைச்சு லக்கி என்ன கொடுத்தாலும் எடுத்து சாப்பிட்டுருது. அதுக்கு இதுக்கு நான் 10 out of 10 மார்க்கே லக்கி சாப்பிட்றதால நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் என்னது? ஓகே நம்மளுக்கு லோ நெக் எல்லாம் இருக்கும்ல, இது வந்து நான் எனக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ லோ நெக் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா உள்ள இதை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் லோ நெக் இல்லை, பட் நான் உங்களுக்காக வந்து போட்டு காமிக்கிறேன். இதுல வந்து 3 கலர்ஸ் வருது. நான் போட்டிருக்கிறது பிளாக், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒயிட் அண்ட் சாண்டில் கலர். எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் எனக்கு யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பிளாக் கலர்ல தான் ஒரு ட்ரெஸ் வாங்கினேன், அதுக்கு தான் லோ நெக்ல இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டாட்ஸ்மே வருதா. நம்ம ஸ்டாப் இன்னர் ஸ்டாப்ல போட்டுட்டு நம்ம ஜஸ்ட் இப்படி பின் பண்ணிட்டோம்னா இது அப்படியே இப்படி நின்னுக்குது. சூப்பர் ஒர்க். 10 out of 10. இந்த ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பா 10 out of 10. நெக்ஸ்ட் ஏதோ ஒரு டப்பாவை நசுக்கி கிழிச்சு பிரிச்சு, ஓ மை காட், கடாயே செம கியூட்டா இருக்குல்ல. இது ரொம்ப கம்மி தான் மக்களே, 300 something தான் வந்திருந்தது. லக்கிக்கு மார்னிங் வந்து சேமியா செய்யணும், இல்ல ஏதாவது ஆம்லெட் போடணும், எது பண்ணாலும் பெரிய இதுவே எடுக்க வேண்டியதா இருக்கு. இது வந்து கொஞ்சம் பாருங்க பேஸ் ஸ்ட்ராங்கா, ஹேண்டில் எல்லாம் நமக்கு இதுவா முக்கியமா குட்டியா கியூட்டா இருந்துச்சு. ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன், யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே மக்களே, ஃபைனலா இந்த ஜுவல்லரி பாக்ஸ் செம கியூட்டா இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 10 பீஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஜுவல்லரிலாம் நம்ம வந்து அழகா இதுக்குள்ள இப்படி வச்சு இன்னும் பத்திரமா இருக்கும், இன்னும் கொஞ்சம் லைஃப் வரும். குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப கம்மி காஸ்ட் தான், ஆனா நல்லா டப்பா நல்லா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நமக்கு ஏதோ குத்துறது அந்த ஃபீல் எல்லாம் எதுவுமே இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு யாருக்காவது வேணா நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு டே வந்து இப்படிதான் போயிருக்கு. லக்கி வர்றதுக்குள்ள நம்ம எப்படியோ லக்கி நைட் தான் வரோம்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் வந்து 10% கூட நாங்க பிளான் பண்ணி போனது நடக்கல. சீக்கிரமே நம்ம இன்னொரு ஷாப்பிங் போடணும். ஷாப்பிங் வீடியோ வேணா கீழே ஷாப்பிங் வேணும் பிரியாக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா ப்ராடக்ட்ஸ் லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்க வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஒர்க்கி படுத்து என்னன்னா, இந்த ஜுவல்லரி பாக்ஸ்ல எல்லா ஜுவல்லரியும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது லக்கி வர்றதுக்குள்ள. ஸோ வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். பாய்.